சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ பாப்பா, எனக்கு வெக்கமா வருது. அட சொல்லண்டீனா வெற்றி சார் மனசுல அது வந்து அகிலம்மா தான் இருக்காங்க. சூப்பர். ஐயா ஏன்டா தலையில முட்டின? அடுத்து யார கேட்கலாம்? என்னது இன்னும் இருக்காங்களா? டீனா, செல்வி அம்மா மனசுல யாரு இருக்கா? அம்மா செல்வி அம்மா, மாதருள் மாணிக்கம் அம்மா மனசுல யாரு இருப்பா? அவங்க புள்ளதான். சரி, அப்பத்தா மனசுல யாரு இருக்கான்னு சொல்லு பாப்போம். ஐயோ அப்பத்தாவா? ஏய், பயப்படாம சொல்லு. பயமா? எனக்கா? சொல்றேன் கேட்டுக்க. அப்பத்தா மனசுல அவங்க வீட்டுக்காரர் தான் இருக்காரு. ஏய், உன் கைய கால உடைச்சி அடுப்புல வைக்க போறேன் பாரு. ஐயோ நான் இல்ல, டீனா தான் சொல்லுது. அடப்பாவி, பேர பாரு, டீனா டோனான்னு. திமுற பத்திய கிளவிக்கு நீ டோனாவா? இது மனசுல யார் இருந்தா எனக்கு என்ன? டேய் சுமாரு. ஓகே 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 ஓகே, இப்போ நம்ம அடுத்து விளையாடலாமா? மாஸ்டர், எல்லாரும் பத்தியும் சொன்னீங்களே, என் அம்மாவை பத்தி சொல்லுங்க. சொல்லிடுவோம். டீனா, கலெக்டர் மேடம் மனசுல யாரு இருக்கா? வேற யாரு? நம்ம தமிழ் பாப்பா தான். தமிழுக்காக கலெக்டர் மேடம் என்ன வேணாலும் செய்வாங்க. எதிரிய கூட மன்னிச்சிருவாங்க, ஏத்துக்குவாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தே போடுவாங்க. கலெக்டர் மேடம், எனக்கு பிரியாணியும் லெக் பீஸும் வேணும். பாத்தியா, அவனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டத எப்படி மறைமுகமா சொல்றான்? சொல்லட்டும் விட அப்பதா. அப்ப அவனே அவனை கெட்டவனு ஒத்துக்கிற மாதிரி இருக்குல்ல. டீனா, கலெக்டர் மேடம்க்கு சட்டம் தெரியுமா? சட்டம்னா என்ன? அந்த ஈபிக்கோ கோப்பாக்கோ கொக்கரக்கோ அதானே? அதேதான். அது வந்து கலெக்டர் மேடம் ஒரு பட்டிக்காடு. என்ன 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 சொன்ன? திரும்ப சொல்லு. ஐயோ வளரிட்டேனே. அது வந்து கலெக்டர் மேடம் வரப்பட்டிக்காட்டுல இருந்து வந்து கலெக்டர் ஆனவங்கன்னு சொன்னேன். அப்படியா சொன்ன? ஏன்டா ஏன் இப்படி என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குற? அங்க பாரு, கலெக்டர் மேடம் எப்படி இருமலையா வெடிக்கிறாங்கன்னு. நாளை பின்ன நான் வெளியில தலை கட்ட வேண்டாமாடா? நான் லெக் பீஸ் கேட்டதுக்கு ஏன் லெக்கையே பீஸ் ஆக பாக்குறியாடா? டீனா டீனா, இது உனக்கு தேவைதானா? சிரிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா வெளியே போனதும் என் மேல கோவப்பட்டுறாதீங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணும் கோவப்பட மாட்டாங்கடா. அப்படியா? கலெக்டர் மேடம் லவ் பண்ணிருக்காங்களான்னு சொல்லு. லவ்வா? அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. லவ்ல ஏபிசிடியே தெரியாத மக்கு. அப்ப கலெக்டருக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இல்லையா? கலெக்டருக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா சுந்தரி கலெக்டருக்கும் காதலுக்கும் சம்பந்தம் இருக்காது. காதலோட அருமை தெரிஞ்சிருந்தா காதலர்களை பிரிச்சிருப்பாங்களா? ஏண்டா இவ்வளவு பேசுறிய, நீ வெளியே போனதும் கலெக்டர் மேடம் உன்னை என்ன செய்வாங்க தெரியுமா? அதெல்லாம் என்ன ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. என்ன காப்பாத்த தமிழ் பாப்பா இருக்கு. தமிழ் பாப்பா, என்ன நீ பாத்துக்கவே இல்ல? பாத்துக்கிறேன். பத்தியா? எங்க வீட்டுக்கு வா, அம்மா கிட்ட சொல்லி உன்னை நல்லா பாத்துக்க சொல்றேன். ஏத்தா, உன் மகன் நம்ம வீட்டை சத்திரம் ஆக்கிடுவா போல இருக்கே. நல்ல குணம் தானே அப்பதா. நல்லவங்களுக்காக செஞ்ச தப்பில்லையே. யாரு இவன்? நல்லவனா? அவனை பத்தி இவளுக்கு தெரியாதுல்ல. டீனா, மாலினி கிருஷ்ணாவை பத்தி சொல்லு. மாலினி அவங்க பேட் ஃபார் ஈச் அதர் கப்பல். ஆனா கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டும் மாலினியோட ஃப்ரெண்டும் எனிமீஸ். ஆனாலும் அவங்க இவங்க மேல உயிரையே வச்சிருக்காங்க. அப்படியா?
அந்த ஃப்ரெண்ட் யாரு? ஐயோ விடாத, கடிச்சிருவேன். எனக்கு இவன் வாயிலேயே வேட்டு வைக்காம விட மாட்டான் போல இருக்கே. டேய் என்ன விடுறா, நான் ரொம்ப பேசிட்டேன், ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி பாய். எல்லாருக்கும் பாய் சொல்லு. இங்க கூடி இருக்கும் ஆன்றோர்களே சான்றோர்களே. டேய் நண்பா, இது கட்சி மேடை இல்லடா, பர்த்டே பார்ட்டி. அட இரேண்டா, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன்ல. சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய் गाइस. பாய்டா வளர்ந்தவனே. பாய். மா எல்லாமே சூப்பரா இருந்துச்சுமா. ஆமாண்டா. ஸ்டார்ட் மியூசிக். ஒரு சின்ன டான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம். ஓகே? ஐயோ ஐயோ. ஐயோ என்ன இப்படி ஆயி போச்சு? ஆமா, கேக் இப்படி விழுந்து வீணா போச்சே. வெக்கலியாத்தா, என்ன இது நல்ல நாள் அதுவுமா இப்படி? மா ஒண்ணு இல்லடா. அம்மா போய் வேற புது கேக் வாங்கிட்டு வரேன். ஆ, எல்லாரும் இங்க விளையாடுங்க.